Good evening guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டிமீட்டர். இந்த மல்டிமீட்டர்ஸ்ல என்ன விதமான டிஃபரன்ஸ் இருக்கு, ஏன் நம்ம ஹை காஸ்ட் மல்டிமீட்டர்ன்றத பார்க்க போறோம். ப்ளஸ் இந்த மாதிரி கிளாம்ப் மீட்டர்ஸ்னா என்ன, இதோட யூஸ் என்ன, இதை நம்ம எப்படி டயக்னாசிஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறோம்ன்றத பார்க்க போறோம். நம்ம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது 200 to 400 அந்த ரேஞ்சில் இந்த மல்டிமீட்டர் இருக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மாதிரி 200 or 400 மல்டிமீட்டர் ஹாபி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். இது ஒன்றும் இல்லை, எல்லா ரேஞ்சஸ் எல்லா மீட்டரும் ஒரே ஃபங்க்ஷன் தான் பண்ண போகுது. பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இது மேட் அட் அ காஸ்ட் 300 400 பண்ணும்போது இதை ஹை எனர்ஜி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ஹை எனர்ஜி சிச்சுவேஷன்னா என்னென்னா, வோல்டேஜும் ஆம்பியரேஜும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹையஸ்ட் எனர்ஜி வந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம AA பேட்ரிஸ் இருக்குது இல்லைங்களா, AA பேட்ரி, AAA பேட்ரிஸு, 9 volt செல்லு, இதிலலாம் பார்த்தீங்கன்னா 9 volt மட்டும்தான் வரும். அதுக்கு மேலே அவ்வளோ கரண்ட்டு கொடுக்காது. அதனால் அதில் அவ்வளோ எனர்ஜி இருக்காது. நம்ம காரில் இருக்கிற பேட்ரியுமே ஒரு சிலப்போ பெரிய பேட்ரியில் நிறையா ஆம்பியரேஜ் கிடைக்கும். அதனால் அதுலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் ஆட்டோமோட்டிவ் பர்பஸ்க்கு இது ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இது ரெண்டும் ஃப்ளூக் மல்டிமீட்டர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளூக் 17B+ அப்படின்வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ளூக் 117. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மல்டிமீட்ரு. இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன்ஸ் மல்டிமீட்ரு. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னால், எலக்ட்ரானிக்ஸ் மல்டிமீட்டர்னால் மைக்ரோ ஆம்ப்ஸ் இருக்கும், எலக்ட்ரிஷியன் மல்டிமீட்டரில் வெறுமனா ஆம்ப் ஸ்கேல் தான் இருக்கும். ஃபார் ஜென்ரல் பர்பஸ், நீங்கள் ஒரு டயக்னாஸ்டிக் டெக்னீஷியனாக இருக்க போகிறீங்க, நீங்கள் ஒரு மல்டிமீட்டர் வச்சு தான் ஆகணுன்னா கன்ஃபார்மாக ஃப்ளூக்காக கன்சிடர் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைய மார்க்கெட் ப்ரைஸ் அரவுண்ட் 12,000 and above. என்ன ப்ரைஸுன்றது கோட் பண்ணல, 12,000 and above நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். 17B+. இது 18,000 or 20,000க்கு மேலே போகும். ஏன் இந்த லெவல் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது 20,000, இது 200 rupeesனா எல்லாமே ஒரே ஒர்க் தான் பண்ண போகுது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் அக்யூரசி, ஸ்பீடு, நம்மளோட பேட்ரி லைஃபு, ஃபீச்சர்ஸு எல்லாமே பக்காவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இங்கே பார்த்தீங்கன்னா இதில் மின் மேக்ஸ்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. இந்த மின் மேக்ஸ் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே இருக்கும். மின் மேக்ஸ் ஃபீச்சர், இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா, நம்ம இதை கொண்டு போய் இந்த டெர்மினல் ரெண்டுத்தையும் எடுத்து கொண்டு போய் பேட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவில் வச்சுட்டு வண்டியை கிராங்க் பண்ணும்போது எவ்வளோ மேக்ஸிமம் வோல்டேஜ் வந்துச்சு, எவ்வளோ மினிமம் வோல்டேஜ் வந்துச்சுன்றதை நம்ம பார்க்கலாம். அது ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அந்த ஃபீச்சர் இதில் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச், இது ஆட்டோ ரேஞ்சிங் மல்டிமீட்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன மெஷர் பண்ண போகிறோன்றதை செட் பண்ணால் போதும். இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னா, வோல்டேஜ் டிசியில் பார்த்தீங்கன்னா 1000 voltக்குள்ள ஒரு ரேஞ்சு, 200, 220, 2000, 200 இந்த மாதிரி ரேஞ்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சில் நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு தான் மெஷர் பண்ணணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸு. இதோட டிஸ்பிளே பாருங்கள், இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி பாருங்கள், இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி பாருங்கள். இமீடியட்டாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது இதில் இருக்கிற டிஸ்பிளே கிளாரிட்டி அண்ட் இதோட ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். நம்ம இப்போது ஏதாவது ஒரு பேட்ரியோ இல்லை எலக்ட்ரிக்கல் இதை மெஷர் பண்ணுறோன்னா, த ஃபாஸ்டஸ்ட் அக்யூரசி, இமீடியட்டாக ஒரு ரிசல்ட் நிற்கிறது இதில் நல்லா இருக்கும். இதில் அவ்வளோ ஸ்பீடு இருக்காது. நம்ம ஸ்பீடுக்காக பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கனாலுமே, இதில் இருக்கிற பின்னாடி இந்த இடத்துலலாம் நம்ம சர்க்கியூட் ட்ராக்ஸ் இருக்கும். அந்த ட்ராக்ஸ் எப்படின்னா பக்கத்தில் இருக்கும். அதனால தான் ஹை எனர்ஜி சுச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணாதீங்க. இதை வாங்கிட்டு இதை கொண்டு போய் ஹை வோல்டேஜ் சுச்சுவேஷன், அதாவது நம்ம ப்ளக் பாயிண்டில் அந்த மாதிரி எல்லாம் ஒர்க் பண்ணாதீங்க. அது திஸ் இஸ் அ வார்னிங். இது ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் மல்டிமீட்ரு, கையில் வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இதோட லீட்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, இதை வாங்கி ஒரு நாள் தான் யூஸ் பண்ணோம். இதை பாருங்கள், லீடு கையோடு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதோட லீட் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ஃப்ளூக் பிராண்டட் லீட்ஸு. இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளிம்ஸியாக இருக்காது. ஒயர் கேஜுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் உண்டான ஒயர் கேஜை பாருங்கள். இதை கேட்டகரி, அதாவது எலக்ட்ரிக்கல்
வோல்டேஜை பொறுத்து கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸில் இது வந்து ஹையஸ்ட் கேட்டகரி செட் ஆகிற இது லீட்ஸு. ஸோ அதனால் ஒரு மல்டிமீட்டர் வாங்குறீங்கன்னா ஒரு தடவைக்கு 2 விஷயமா யோசிச்சுட்டு இது பண்ணுங்கள். அண்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி மல்டிமீட்டர்ஸ் இதை நீங்கள் சொன்னீங்க, இதை காமிச்சிங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஏசி மெக்கானிக்கெல்லாம் நிறைய பேர் வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவோம். பட் இது ஏசின்றதை விட நம்ம ஏசி லைனில் யூஸ் பண்ணுறதை விட இதை டிசியில் யூஸ் பண்ணலாம். என்னென்னா இப்போது நம்ம வந்து பேட்ரி ட்ரெயின் சிச்சுவேஷன் இருக்குது. அதாவது என்னென்னா, நான் ஒரு ஒரு கார் டெஸ்ட் பண்ண போனேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, ஓவர் நைட் அவங்க வண்டியை நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா பேட்ரி ட்ரெயின் ஆகிடுதுன்ற ரிசல்ட் வந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பேட்ரியில் இருக்கிற டெர்மினலை ரிமூவ் பண்ணேன்னா என்னால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, அதை இதில் இப்படி கனெக்ட் பண்ணோம். நான் இது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பொலாரிட்டி இருக்குல்ல, இதை எடுத்து இந்த ஆம்ஸில் போட்டுட்டு நான் என்ன பண்ணணும்னா, இந்த 2 லீட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆம்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஒரு சைடு பேட்ரி டெர்மினல்லையும் இன்னொரு சைடு அந்த பேட்ரி போல்லையும் நடுவில் கனெக்ட் பண்ணால் தான் கரண்ட்டு மெஷர் பண்ண முடியும். கரண்ட் மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டு. மிச்சது எல்லாமே இதே ப்ளக்கில் தான். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ளக் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ப்ளக் இங்கே இருக்குது. இதை ப்ளஸ்ஸை தூக்கி இந்த இடத்துல மாற்றினா இப்போ கரண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த மல்டிமீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ் கண்டினியூட்டி டயோடு இது பார்க்குறதுக்கு, இது வந்து கரண்ட்டு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி தான் இதில் வந்து மைனர் கரண்ட்டை பார்க்குறதுக்கு மில்லி ஆம்ஸு மைக்ரோ ஆம்ஸ் பார்க்குறதுக்கு, ப்ளஸ் வோல்டேஜ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு காமனில் தான் இருக்கும். இந்த போர்ட்டையும் சொல்லிடுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மில்லி ஆம்ஸு மைக்ரோ ஆம்ஸு இதே மாதிரி தான் போர்ட் அலோகேஷன். இதில் இருக்கிற போர்ட் அலோகேஷன் அப்படியே தான். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு சர்க்கியூட்டை பிரேக் பண்ணிவிட்டு நடுவில் வைக்கும்போது தான் நம்மளால் கரண்ட்டு மெஷர் பண்ண முடியும். அந்த கரண்ட் மெஷர் அப்படி பண்ண வேண்டான்னு நினச்சிங்கன்னா, இதை டைரெக்டாக ஒரு லைன், இப்போ ஒரு பாசிட்டிவ் லைனில் போயிட்டுருக்குன்னா நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளால் கரண்ட் இங்கே மெஷர் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா ஏசி டிசி 2 ஆம்ஸ் 20 ஆம்ஸ் 100 ஆம்ஸ் வரைக்கும் ரேஞ்சஸ் இருக்குது. இந்த ரேஞ்சில் செலக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வோல்டேஜ் செலெக்ஷனும் நல்லா இருக்குது. நீங்கள் இஃப் யூ ஆர் கன்சிடரிங் அ மல்டிமீட்டர், தயவுசெய்து இது மாதிரி பாருங்கள். இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து நிறையா ஃப்ளக்சுவேட் ஆகுது. இது வந்து UT 210E, அதாவது 210Eன்றது வந்து மாடல் நம்பரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரவுண்ட் 4600 டு ஹையஸ்ட் ப்ரைஸ் 6000 கூட போகுது. நீங்கள் மார்க்கெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஆன்லைனில் பாருங்கள். இல்லை உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாங்கின கான்டாக்ட் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். திஸ் இஸ் தி ஹையஸ்ட் மல்டிமீட்டர் யூ கேன் கெட் இட். என்னன்னா இதில் வந்து என்ன ஃபீச்சர் இருக்குன்னா, NCVன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னன்னா நான் கான்டாக்ட் வோல்டேஜ் மெஷர்மெண்ட். அதாவது இப்போ ஒரு ஒயரில் போயிட்டுருக்கு, இந்த ஒயர் லைவாக இருக்கா இல்லையான்றதை பார்க்கணுன்னா NCVயில் போட்டுட்டு இந்த இடத்துல வச்சிங்கன்னா இது வந்து பீப் பண்ணுச்சுன்னா இந்த ஒயர் வந்து லைவில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஃபீச்சர் இருக்குது. ஆம்ப் மெஷர்மெண்ட் இருக்குது, டயோடு ஓம்ஸு எல்லாமே மெஷர் பண்ணலாம். வோல்டேஜும் AC DC ரெண்டுமே மெஷர் பண்ணலாம். இது வந்து என்ன ஒரு டிஸ்பிளே சின்னது அண்ட் ஹேண்டி. இது இருந்தால் போதும், நம்ம மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக்கல் டயக்னாசிஸை வந்து ஃபுல்லாகவே முடிச்சிடலாம். ஐ வுட் சஜஸ்ட் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸு, நம்ம பிஇயில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் இந்த அளவு மினிமமாவது நீங்கள் பர்சியூ பண்ணுங்கன்ட்டு. இல்லை நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் தான் பண்ண போகிறோம், நாங்கள் வந்து வி ஆர் ட்ரையிங் டு கேதர் நாலேஜ்னால் இது மாதிரி பாருங்கள். பட் ஆனால் இதை வந்து ஹை எனர்ஜி சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணிடாதீங்க. ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கலாமே, இதை வந்து நம்ம கார் பேட்டரியை தாண்டி வேறு ஹையர் வோல்டேஜ்னு தெரிஞ்சதுன்னா தயவுசெய்து இதை ப்ளக் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் இதோட. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இதை செக்மெண்ட்டை மாற்றிட்டு நம்ம ஆம்பியரேஜ் எடுக்கிறத பற்றி சொன்னோம். ஆம்பியரேஜ் மட்டும்தான் ப்ராப்ளம். அதாவது ஆம்பியரேஜ் நீங்கள் நிறையா எடுக்க மாட்டீங்க, கரண்ட் மெஷர்மெண்ட் இருக்க மாட்டிங்கன்னா இந்த மாதிரி மல்டிமீட்டர் கூட போகலாம். இந்த மாதிரி ஹையர் அண்ட் மல்டிமீட்டரில் என்ன ப்ராப்ளம்னா,
இதில் இருக்கிற ஃபியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த காஸ்ட் ஆஃப் மல்டிமீட்டர். அதாவது நான் வாங்கும்போது இப்போ வந்து இதில் வந்து 1 ஃபியூஸ் தான் இருக்குது. இதில் வந்து மைக்ரோ ஆம்ஸ் மில்லி ஆம்ஸ் பார்க்குறதுனால இதில் வந்து 2 ஃபியூஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக உங்களோட ஃபியூஸோட காஸ்ட் மட்டுமே 4000க்கு மேலே ஆகிடும். ஸோ நீங்கள் கரண்ட்டில் மெஷர் பண்ணும்போது வெரி கேர்ஃபுல். இது போயிடுச்சுன்னா ஒன்ஸ் வந்து ஃபியூஸு திருப்பி வாங்குறது வந்து ஆன்லைனில் கிடைக்கிது. பட் அதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் த காஸ்ட் ஆஃப் மல்டிமீட்டர் ஆகிடுது. இதுலேயுமே ஒரு ஃபியூஸ் தான் இருக்குது. ஒரு ஃபியூஸ்னால உங்களுக்கு 1500-2000 ருபீஸ் அந்த ரேஞ்சில் இந்த ஃபியூஸ் வரும். ஏன் அந்த மாதிரினா இந்த ஃபியூஸ் வந்து ஃபாஸ்ட் ஆக்ஷன் ஃபியூஸுன்னுவாங்க. ஹை ரப்ச்சர் கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் ஆக்ஷன் ஃபியூஸுன்னுவாங்க. அதனால் என்ன ஆகும்னா நம்ம ஹை வோல்டேஜ் சிச்சுவேஷன் இல்லை ஹை எனர்ஜி சிச்சுவேஷனில் நம்ம போய் ப்ரோப் பண்ணும்போது கரண்ட் மெஷர் பண்ணுறோமோ இல்லை ஏதாவது பண்ணும்போது டக்குன்னு அந்த ஃபியூஸ் வந்து நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இதை இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த ப்ரோபை எடுத்து இப்படி வச்சு தான் செக் பண்ணிகிட்ருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரோப் பார்த்திங்கன்னா இப்படி வச்சு தான் செக் பண்ணிகிட்ருப்போம். இப்போ நீங்கள் கையில் இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கையில் வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த மல்டிமீட்டரை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். ஓரளவு டீசெண்டாக இந்த மல்டிமீட்டர்லேயும் சேஃப்டி சிஸ்டம்ஸ் வந்து நிறையா இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சேஃப்டி இப்போ சர்க்கியூட் பிரேக்கேஜ் கெப்பாசிட்டன்ஸும் பயங்கரமாக இருக்குது. இதுலேயும் நல்லா இருக்குது. அதனால தான் இது வந்து வேர்ல்ட் லீடர் இன் மல்டிமீட்டர் டெக்னாலஜி. இவங்க ஒன்ஸ் இவங்க மல்டிமீட்டர் சொல்லுதுன்னா இதை வந்து நம்ம கேலிப்ரேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டு பார்த்திங்கன்னா இது ஈக்குவலன்ட், அதாவது இதோட காஸ்ட்லேருந்து 28,000 இல்லைன்னா பிரைமன்ற இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய்வானில் இருந்து வருது. இது பார்த்திங்கன்னா இதில் ஃபீச்சர் என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு மொத்தம் 5 டெசிமலில் நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணோம். ஒன் ஆஃப் த மீட்டர் விச் கேன் கிவ் யூ திஸ் கைண்ட் ஆஃப் அக்யூரசி. அதாவது நல்ல அக்யூரசி கொடுக்குறது இது மட்டும்தான். மிச்சம் இந்த மீட்டரும் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் தான் வரும். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த மல்டிமீட்டர் நீங்கள் இதில் பார்க்குறது எல்லாமே இந்த 3 டிஜிட் மல்டிமீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தெரியுது பாருங்கள், 3 டிஜிட்ஸ் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறமேட்டுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து ஹையஸ்ட் அக்யூரசி. இந்த அக்யூரசி ப்ளஸ் இதோட ஃபீச்சர்ஸ்க்காக தான் நான் இது வாங்கியிருக்கிறேன். இது வந்து டே இன் டே அவுட் நம்ம வந்து மேக்ஸிமம் மல்டிமீட்டர் செக் பண்ணுறதுக்கு, இது வந்து நம்ம கரண்ட் மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் கொடுத்தாச்சு. இதில் வந்து என்சிவி இருக்காது, அதாவது நான் கான்டாக்ட் வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் வோல்டேஜ் மெஷர்மெண்ட். இதை போய் என்ன பண்ணிங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆனில் இருக்கும்போது இதை பக்கத்தில் கொண்டு போய் வச்சிங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைட் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட் வரும். லைட் வந்து இது வந்து பக்கத்தில் அந்த சர்க்கியூட் ரன்னிங்கில் இருக்குது, பவர் கன்சியூம் பண்ணுதுன்றதை காமிக்கிறதுக்கு தான் இந்த சிஸ்டமு. இதில் கிடையாது, இதுலேயும் கிடையாது அந்த என்சிவி மெஷர்மெண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கல, நம்ம ஒரு லைவ் ஒயர் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு கிளிப்பாக எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் உங்களோட மல்டிமீட்டர் டிஃப்ரென்ஷியேஷன். இதில் நீங்கள் வந்து எது உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பேசிக்காக இது இல்லை, கொஞ்சம் ஆட்டோமோட்டிவ்லேயே இல்லை உங்கள் எலக்ட்ரானிக் இதுலேயே வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய லெவல் டயக்னாஸ்டிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா தயவுசெய்து இதை கன்சிடர் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய மல்டிமீட்ரு வேணுன்றது அவசியம் இல்லை. இதை நாங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, யூஸ்வலாக மக்கள் எதுக்கு இந்த லெவல் காஸ்ட் போட்டு மல்டிமீட்டர் வாங்குறாங்கன்னா, இது வந்து இந்த ப்ரோப் உடையாது. இதோட ஒன்ஸ் நம்ம போய் ஒரு இடத்துல இந்த இது ப்ரோப்ஸை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல வைக்கும்போது இதில் ரீடிங் வேரி ஆகிட்டுருக்குன்னா நம்ம மீட்டரை சந்தேகப்பட மாட்டோம். இதில் வந்து மீட்டரை சந்தேகப்படுவோம்.
ஒழுங்காக இந்த கனெக்ஷன் ஒழுங்காக இருக்கா செக் பண்ணிகிட்டு இருப்போம். பேட்ரி போயிடுச்சுன்னா ஒரு ரீடிங் காமிக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதில் இருக்காது. அதனால தான் ஹையர் காஸ்ட் மல்டிமீட்டர்ஸு நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணும். அதனால தான் இந்த ரேஞ்சில் நம்ம வாங்குகிறோம். இதுவுமே நல்ல கெப்பாசிட்டி அண்ட் நல்ல அக்யூரேட் ரிசல்ட்ஸ் வரத்துக்கு இந்த மல்டிமீட்டரும் நல்லா இருக்குது. யூனிட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு யூனிட்டி ரொம்ப பேஸ் எண்டில் எடுக்காதீங்க. அதுவும் இதுக்கு ஈக்குவலன்ட்டு தான். அதுக்கு நீங்கள் இதே வாங்கிக்கலாம். யூனிட்டியில் கொஞ்சம் நல்ல ஹையர் காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதோட அக்யூரசி ரிசல்ட்ஸ் எல்லாமே அடிச்சுக்க முடியாது. அதாவது அதை கொஸ்டின் பண்ண தேவையில்லை. இப்போ ஒரு சர்க்கியூட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வருதுன்னா அந்த ரிசல்ட்டை நம்ம மறுபடியும் போய் ரீசெக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் இந்த 3 மல்டிமீட்டரும் பண்ணோம். இதுவும் சேர்த்து நம்மளுக்கு எல்லா அக்யூரசி இருக்கும். எனக்கு இந்த மல்டிமீட்டர் மேலே நம்பிக்கை கிடையாது. எனக்கா ஒரு டைம் நான் போகும்போதும் ஒரு ரீடிங் காமிச்சோம். எனக்கா இது பில்ட் அட் அ காஸ்ட். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. இதில் எல்லாமே ஆம்ஸு, வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டு, வோல்டேஜ் ஏசியில் மெஷர்மெண்ட்டு, கரண்ட் மெஷர்மெண்ட்டு, கெப்பாசிட்டர் மெஷர்மெண்ட்டு, ரெசிஸ்டர் மெஷர்மெண்ட்டு, டயோட் மெஷர்மெண்ட்டு எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது இன்னும் டீட்டெயில்டாக தகவல் தெரியணும், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் போடுங்க. நான் உங்களுக்கு என்ன அட்ரஸ் பண்ண முடியுமோ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மல்டிமீட்டரை வோல்ட் அலர்ட்டுன்ற சிஸ்டமில் வச்சுருக்கோம். வோல்ட் அலர்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ளக்கு ஆஃபில் தான் இருக்குது. பட் ஆனால் இதில் சுற்றி இருக்க வோல்டேஜை டிடெக்ட் பண்ண போகுது. இது பாருங்கள், இங்கே பார்த்தீங்க டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இது வெளில எடுத்துட்டோம்னா இங்கே எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இல்லை. இப்போ நம்ம இங்கே தேடினோம், இந்த இடம் தேடினோம்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இல்லை. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்குது. இப்போ பாருங்க, இது இங்கேருந்து பவர் எடுத்து இந்த பாக்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் லைவ்ல இருக்கான்றது செக் பண்ணுறதுக்கு. இப்போ அதே இந்த மல்டிமீட்டர் இருக்கு பாருங்க, இங்கே என்சிவின்னு இருக்கு. இதை கொண்டு போய் வச்சுட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த பீப் ஆகுது பாருங்க. ஒன்ஸ் ஐசோலேஷன் வந்தோன்னா இங்கே இருக்கிற இதில் நம்மளுக்கு இது குறைஞ்சிருச்சு பாருங்க. ஒன்லி 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இது பக்கத்தில் போகும்போது நம்மளுக்கு ஃபுல் 4 பாயிண்ட்ஸ் வருது. அதனால இங்கே வோல்டேஜ் இன்டென்சிவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த லெவல் இது காமிக்காது. பட் ஆனால் இது மச் மோர் ரிலையபிள். நம்ம இது மொத்தமாகவே காமிக்குது. நீங்கள் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஹை லோ ஃபங்க்ஷனு. இது ஹை லோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ காமிக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, விட்டு விட்டு இது பண்ணுது. பக்கத்தில் போனீங்கன்னா தான் ஃபுல்லாக இருக்குது. இங்கே இருக்காது. அதாவது எவ்வளோ பக்கத்தில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சென்சிட்டிவ் வச்சு ரீச் ஆகும். என்ன பண்ண போற தெரியலையா? சார் இது காசு அது சார் மல்டிமீட்டர் தூக்கிட்டு ஓடுறான்.